இருக்குது. ஜிஹாத் என்பது இஸ்லாத்தில் மிக பரந்த ஒரு சொல். ஜிஹாத் என்பது முதலில் உள்ளத்தோடு போராடுகிற ஜிஹாதைத்தான் குர்ஆன் குறிக்கிறது. அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தனிநபர்களும் குழுக்களும் ஜிஹாதில் ஈடுபட முடியாது. அவர்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். இஸ்லாமிய தீர்ப்பு என்னென்றால், முஸ்லிம் சமூகத்தில் உள்ள சில குழுக்கள், ஒரு 5 பேர் சேர்றது, 10 பேர் சேர்றது, அவர் ஆயுதத்தை வாங்கக்கூடிய சூழல் இருந்தால் வாங்கி ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினா அதுக்கு ஜிஹாத் இல்லை பேர். அது பயங்கரவாத தாக்குதல், அது தீவிரவாத தாக்குதல். அப்படி இஸ்லாம் யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் மார்க்கத்தின் பேரில் உயிரை மிக கண்ணியமாக போதிக்கிற ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். மார்க்கத்தின் குர்ஆன்ல தெளிவாக, மன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஆ, ஒரு உயிரை கொலை செய்தால் முழு மனிதனையும் கொலை செய்ததற்கு சமம் என்று, மனித இனத்தையே கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்கிற ஒரே வேதம் அல் குர்ஆன் மட்டும்தான். ஒரு உயிரை நீ பாதுகாத்தால் முழு மனித இனத்தையும் நீ பாதுகாத்தவனை போன்றாவா என்று.